ஜிஎஸ்டி கோரிக்கை தொடர்பாக அன்னபூர்ணா உரிமையாளர் அவர்கள் பேசிய விவகாரம், அதனைத் தொடர்ந்து அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியான நிலையில் அது குறித்து பல்வேறு கருத்துக்களும் விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன. இந்த நேரத்தில் இது குறித்த நம்முடைய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக இணைந்திருக்கிறார் பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். இந்த விவகாரத்தில் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கோரியிருந்தார். அதாவது இந்த விவகாரத்தில் யார்கிட்ட இருந்து ரியாக்ஷன் வரணும்னு எதிர்பார்த்தமோ அவர்களிடம் இல்லாமல் பாஜகவின் மாநில தலைவர் மன்னிப்பு கோருவதாக பொதுவெளியில தெரிவித்திருந்தார். இந்த நிலையில பாஜகவிற்கு உள்ளாகவே இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறதா, இல்ல பாஜகவிற்கு உள்ளாக உட்கட்சி பூசல் இருக்கிறதா, இது போன்ற கேள்விகளும் பொதுவெளியில எழுந்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன? ஒரு விஷயத்தை நாம இந்த சப்ஜெக்ட்ல முழுமையா புரிந்து கொள்ள வேண்டும். நமது நாட்டினுடைய நிதி அமைச்சர் 2 நாட்கள் தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தினுடைய தொழில் மையம் என்று சொல்லி கருதப்படக்கூடிய மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக கோயம்புத்தூரில் 2 நாட்கள் தங்கி அனைத்து தரப்பைச் சேர்ந்த மக்களையும் சந்தித்து, வணிகர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்தார்கள். முதல்ல அந்த விஷயத்துக்காக நாம் அத்தனை பேரும் பாராட்டு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்களுக்கு. மட்டுமல்லாமல் இதற்கு முயற்சி எடுத்த அந்த கோயம்புத்தூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வானதி அவர்களையும் பாராட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற பகுதிக்கோ கோயம்புத்தூர் நகரத்தை சேர்ந்த மக்களுக்கோ மட்டுமல்லாமல் யாரெல்லாம் கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வர வச்சு கருத்து கேட்கறது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. முதல்ல அதை நாம பாராட்டோம். அதுக்கு பின்னாடி மரியாதைக்குரிய அன்னபூர்ணாவுடைய உறுதியாளர் அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது முதல் நாள்லயே முடிஞ்சாச்சு. பழையபடி அவர் நிதி அமைச்சரை சந்திப்பதற்கு வந்திருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனா அவராக விருப்பப்பட்டு வந்திருக்கிறார். விருப்பப்பட்டு அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கும் போது மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் அவர்கள் நீங்க வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு பெறவில்லை, அது தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இவங்களா மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அதனால நாம இதுல யாரையும் குற்றம் சொல்றது இல்லை. இதுன்னு சொல்லிட்டு நாம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நிலைமையில தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்குது. அதை போய் நம்ம பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்க மத்திய அமைச்சர்கள், நிதி அமைச்சர் மட்டுமல்லாமல் பல துறைகளை சேர்ந்த அமைச்சர்களை அழைப்பதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அவர்கள்ட்ட தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான பலன் தரக்கூடிய வகையிலும் தேசிய அளவில் பலன் தரக்கூடிய வகையிலும் நம்முடைய கருத்துக்களை சொல்றதில் என்ன தப்பு இருக்க முடியும்? மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க எனக்கு முடிமுறையில் நீங்க சொன்ன மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல்ல நிதியமைச்சர்கள் அவர்கள் 2 நாள் இங்கு இருந்து இவர்களெல்லாம் சந்திச்சு அவருடைய கருத்துக்களை கேட்டதற்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்களா? அது அவருடைய பொறுப்பு இல்லையா? அதனால நாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகும்போது, இது போல உள்ள விஷயங்கள் எடுத்துட்டு போகும்போது இன்றைய நன்மை நாளைய நன்மை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம பேசுவதுதான் சரியாக இருக்கும் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு பொன் ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.